சிவா உன்னை சீக்கிரமா ஒளிஞ்சுக்க சொல்றேன். இப்ப அவர் உன்னை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆஷா, நீயே சொல்லி அவன் அனுப்பிச்சிருக்கப்படாதா? வா, 2 பேரும் போய் சொல்லுவோம். இப்ப சொன்ன அவர் ஒன்னும் நம்ப போறது இல்ல. பணம் இல்லாம இந்த வீட்டை விட்டு போக போறது இல்ல. ஐயோ, இந்த சமயத்துல அவ வேற தங்கிட்டா நம்ம பிளான் என்ன ஆகுறது? அண்ணே, போய் வாங்க. ஆஷா, பணத்துக்காக தான் போயிருக்கேன். அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் அதை நம்பலண்ணா. இதுல என் அம்மா இருக்காங்க. அம்மா மேல சத்தியமா பணத்தோடு வந்து சாந்தியோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் நான் சத்தியம் பண்ணதை அவன்கிட்ட சொல்லு. நிச்சயம் நம்ப. சிவா, என்ன அம்மா பேர்ல எல்லாம் சத்தியம் பண்ற? ஒருவேளை பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, மக்கி போனு போ எடு. ஹலோ, நான் புள்ள பூச்சி பேசுறேன் சார். 2 லாரி முட்டைக்கோஸ் அனுப்பி வச்சனே, வந்து சேர்ந்துச்சா? யாரு? என்னது? புள்ள பூச்சி முட்டைக்கோஸ். வைக்காத இப்படி கூட அவனை 2ல 1 பாத்துறேன். அறிவட்டவன அடகாத நாங்களே திண்டாடி தெருவில் நின்றுகிட்டு இருக்கோம். இவன் என்னமோ முட்டை கோஷம் கொட்டை கோஷம் அனுப்புறானா? அறிவட்ட நாய். இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நில்லு. முதல்ல என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை எடுத்துக்க. உங்க மக இங்க பக்கத்துல தான் இருக்கா. கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறோம். நோ, சிட்டிப்புறா போலீஸ் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாச்சுட்டேன். இதே இடத்துல இப்பவே எனக்கு என் மக வேணும். நான் சொல்றது கேளுங்க. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இன்னும் 13 நிமிஷத்துக்குள்ள இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கலன்னா உங்க பொண்ணு உயிரோடு கொண்டுட்டு வர முடியாது. என்னையா 13 நிமிஷம்? பணம் எங்க போய் சேரணும்? பணத்தோட வா உன் மகளை ஒப்படைக்கிற சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், என் மகளை ஒப்படைக்கிறோம். இல்ல சார், சும்மா சத்தம் போடாதீங்க சார். எங்க உயிரை பணைய வச்சுதான் உங்க முன்னாடி வைக்கிறோம். எதனால தெரியுமா? உங்க பொண்ணை காப்பாத்தவங்க ஒரே காரணத்துக்காக தான். இன்னும் எங்க மேல சந்தேகமா இருந்தா பாருங்க, என் பேர் சிவராமகிருஷ்ணன். என் பேர் மாஷா. என் பேரு நம்பிராஜங்க. இதுக்கப்புறமா எங்க மேல சந்தேகம் இருந்தா நீங்க பணத்தை எடுத்துட்டு போலாம். போங்க. நில்லுங்க. உங்களை நம்புறேன். பணத்தை எடுத்துட்டு போங்க. வாங்க வாங்க சீக்கிரம். நீங்க கேட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் என் மக எங்க? டாடி, 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 டாடி. ஓகே சார், சரியா இருக்கு. டாடி, டாடி என்ன வீட்டை கூட்டிட்டு போங்க டாடி. நீங்க எங்க நிக்கிறீங்க டாடி? டாடி, டாடி.
சார், உங்க மகளை கடத்தின பக்கீரான் நாங்க இல்ல. பணத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ கடவுளா ஒரு வழி காட்டாருன்னு நாங்க நினைச்சோம். விளையாட்டா ஆரம்பிச்சது, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல சார். எப்படியும் உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்தாச்சு. நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சிருக்கு. போயிட்டு வரேன் சார். உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். யாரு? இந்த நேரத்துல நீங்க இங்க? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. போலீஸ் வேற வருது. நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. நாளைக்கே பாலு ஆபரேஷன் நடத்தலாம். அதை சொல்லிட்டு போதான் வந்திருக்கேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எங்கேயோ போய் திருடிட்டு வந்து நிக்கிறீங்க. கீதா, நான் சொல்றதை கேளு. உன் மேல சத்தியமா சொல்றேன், தம்பி பாலு மேல சத்தியமா சொல்றேன், என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். என் உயிரை பணைய வச்சு ஒரு சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்துறேன். அதுல கிடைச்ச பணம் தான். நான் உங்களை நம்பலாமா? நம்புமா. விடியறதுக்குள்ள சாந்தியோட கல்யாணத்துக்கு பணத்தோட போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து பாலுவோட ஆபரேஷனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போறேன். எனக்காக காத்துரு. அண்ணே, பக்கத்து வீட்டுல கார் இருக்கு. அதை கேட்டு வாங்கி பாலுவோட நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேனே. அதான் நல்லது. நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். வரேன். சரிண்ணே. நம்பினா, வாங்க வாங்க போலாம். வாங்க அமீனா, வாங்க சீக்கிரம். நம்பினா, யார பாக்குறீங்க? நிம்மதியா வந்து உட்காருங்க. வாங்க. என்ன யாரும் வரவும் மாட்டாங்க, நம்மள பிடிக்கவும் மாட்டாங்க. தப்பிச்சிட்டோம். நம்பினா, நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோம். சந்தோஷம் தானே? மாஷா, மாஷா, மாஷா. சிவா, ஒண்ணு மறந்துட்டமே. என்ன? அவன் கொடுத்த பணம் சரியா இருக்கா இல்லையான்னு எண்ணலையே. அதுக்கு என்ன, இப்ப எண்ணிடுவோம். மாஷா, 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 மாஷா. மாஷா, மாஷா. சிவா, சிவா, என்னடா உன்னையும் காணோம்? நிச்சயமா சொல்றேன், அவன் நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஏன்னு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படி அவன் செய்யக்கூடியவல்ல, செய்யவும் மாட்டான். ஏய் மாஷா, மாஷா, மாஷா. ஆமா, நீ இன்னும் எங்கிட்ட தோக்கதான் போற. அது இதோட பயங்கரமா இருக்கும். பணத்துக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டி வந்தாலும் நான் ஏமாத்துவேன்.
ஹலோ. சேவா சங்கமா? ஆமா. ஆஷாவோட அம்மா அங்க இருக்காங்களா? இல்லையே, 2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாஷா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. என்னடா என்ன சொன்னாங்க சொல்றா. ஆஷாவை அம்மா கூட்டிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சான். நான் தான் சொன்னலடா, பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டா. ஏ சிவா, அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கிறேன்னு சவால் விட்டால, அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டான். ஏய், அவளை லேசில விடப்படாது. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ கூப்பிடு. வேண்டாம் நம்பில, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு. ஏய் சிவா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி தாண்டா எனக்கு கவலை. உன் உசுர பணைய வச்சு யார் யாருக்கோ உதவி பண்ண சம்பாதிச்ச பணத்தை அவ ஒருத்தி மாத்திரம் அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவளை புடிச்சு ஆகணும். போலீஸ கூப்பிடு. கூப்பிடுறா சிவா. என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.